ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக இங்கே சூப்பராக ஒரு தாய் எல்லோ கறி எப்படி ரெடி பண்ணுறோம் வாங்க நம்ம கூட வீடியோவிலே பார்க்கலாம். கொஞ்சமாக கார்லிக் சாப், கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா இதை சாட்டே பண்ணி கொஞ்சமாக என் கூட லெமன் லீஃப், அப்புறம் லெமன் கிராஸ் அண்ட் சின்ன சின்ன ஆனியன் அண்ட் ரெண்டுமே சின்ன சின்ன தக்காளி என் கூட சின்ன தக்காளி இல்லை, அதனால் பெரிய தக்காளி தான் போட்டிருக்கு. ஆக்சுவலி இதை சின்ன தக்காளி போடணும். இதே மாதிரி நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணோன்னா லைட்டாக நம்ம எவ்வளோ தேவை, நான் ஒரு பர்சன் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பர்சனுக்காக என்ன எவ்வளோ தண்ணி வேணும் அதே மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஒரு பர்சனுக்கு நான் போட்டிருக்கேன். இதே தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம கோகோனட் மில்க் இருக்குது. கோகோனட் மில்க் ஜஸ்ட் 200 கிராம்ஸ் கோகோனட் மில்க் நான் இருக்கேன் பவுடரில். ஏன்னா தண்ணி ஊற்றினா இன்னும் இதோட டேஸ்ட்டு ஆகிடும். அதனாலே நான் ட்ரை கோகோனட் மில்க் பவுடர் டைரெக்டாக இதில் போட்டு போகிறேன். பாருங்கள் வீடியோவில் எப்படி போடுறான். அப்படி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். இதே மாதிரி கலரெல்லாம் சூப்பராக வந்துச்சு. தாய் கறி, இது வெஜிடபிள் தாய் கறி. ஏன்னா நிறைய பேர் எக் பிளான் போடுறான் தாய் கறிக்கு. நான் எக் பிளான் ஏன் போடலன்னா அந்த ஆக்சுவலி ஆர்டர் இருந்துச்சு கெஸ்ட்டுக்கு. ஸோ அந்த கெஸ்ட் எலர்ஜி பிரிஞ்சல் சாப்பிட மாட்டேன், அதனால நான் எக் பிளான் போடல. அப்புறம் இதே மாதிரி 200 கிராம்ஸ் கோகோனட் பவுடர் மில்க் போட்டால் இந்த மாதிரி சூப்பராக சீக்கிரம் மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த கோகோனட் இதாகிடும், கொல ஆகிடும். அதனால இதை நான் கூட மிக்ஸ் வெஜிடபிள் நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன், ஹாஃப் பாயில் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ப்ரோக்கோலி ஜுகுனி எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம ஜுகுனியெல்லாம் லைட்டாக பிளான்ச் பண்ணி எடுக்கணும். இதில் ப்ரோக்கோலி என்னென்னா சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும், அதை பார்த்து செய்யணும். அதனால் நம்ம முன்னாடி பிளான்ச் பண்ணிவிட்டு நல்லா இதை போட்டு கொஞ்சம் சால்ட் போடணும். வெஜிடபிள் அரோமேட்டிக் போட்ட சொல்லும், அதை லைட்டாக போடணும். லைட்டாக சால்ட் போடணும். ஏன்னா ஆல்ரெடி இதில் சால்ட் இருக்கும் அந்த தாய்கறி பேஸ்ட்லேயே. உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சூப்பர் தாய்கறி வேறு தாய்லாண்ட் டிஷ், சைனீஸ், அப்புறம் நம்ம திபிட்டியன் என்னென்ன டிஷ் இருக்குது புதுசாக எடுத்தோட நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருக்கேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ எடுத்தோட உங்களுக்காக கைஸ். அதான் வீடியோ எங்கே பார்க்குறீங்க, இந்த ஸ்டேட்டை பார்க்குறீங்க, கண்டிப்பாக கமெண்ட்லேயே கூட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா உங்களுக்கு பசங்க கூட, உங்களுக்கு நண்பன் கொடுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி வீடியோ நான் போடுறேன். நெக்ஸ்ட்னா உங்களுக்காக ஒரு சூப்பராக ஒரு மேஞ்சோ சூப்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறேன் அதை மாதிரி எடுத்து வரேன். அதை நாளைக்கு நான் போடுறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ்.